வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி மார்க்கெட்டை எப்படி நம்ம சிம்பிளிஃபையாக பார்க்குறது, அதனோட மூமெண்ட் எப்படி சிம்பிளிஃபை பண்ணி பார்க்குறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா எப்போவுமே மார்க்கெட்டில் ஒரு அட்வான்ஸ்டு வியூ, ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இல்லை நம்ம சொல்கிற அந்த ஆக்டிவ் கான்டெக்ட் டேட்டாவே ஆகட்டும், இதையெல்லாம் தாண்டி நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சிம்பிளிஃபையாக மார்க்கெட்டை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா தான் அதில் உள்ள மூமெண்ட்டை ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். இதுக்கு அதாவது இந்த லெவலில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இன்றைக்கி மார்க்கெட் நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இடத்துல கொஞ்சம் மேலே, அதாவது கேப்பப்னு சொல்ல முடியாது, ஒரு இன்சைடு ஓப்பனிங், நேற்றுக்கு லெவலோட ஹை அண்ட் லோவுடைய இன்சைடு ஓப்பனிங்கில் ஓப்பன் ஆகிருக்காங்க. ஸோ ஓப்பன் ஆனதுமே நேராக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு வந்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த இடத்துல லெவல்ஸ் என்னென்ன எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்டர்டே ஹை அண்ட் எஸ்டர்டே லோ அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸ், இந்த 3 லெவல்ஸ் நீங்கள் எடுத்தீங்கனாலே மார்க்கெட்டு சிம்பிளாக பார்க்குறதுக்கு எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அப்போ மார்க்கெட் நேற்றுக்கு க்ளோஸ் ஆன இடத்துலேருந்து சின்ன பாசிட்டிவ் ஓப்பனிங் வச்சுட்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்துட்டாங்க. அகெயின் அவங்க டவுன் ட்ரெண்ட் போகணும்னா எங்கே வரணும்? எஸ்டர்டே லோவுக்கு வரணும். ஒன்று எஸ்டர்டே லோவில் சப்போர்ட் எடுக்கணும், இல்லை அகெயின் அதுக்கு கீழே வரணும். அந்த எஸ்டர்டே லோவே வராமல் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழேன்னு சொல்லி ஒரு சின்ன சைட்வேஸில் போயிட்டு அகெயின் ஓப்பனை கட் பண்ணுறாங்க. இந்த இடத்துல ஓப்பனை கட் பண்ணாலும், கட் பண்ணிவிட்டு கீழே வந்தாலும் அகெயின் அந்த இடத்துல ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரலை. அப்போ ஓவராலாக இந்த இடம் வரைக்கும் ஒரு 10 வரைக்கும் மார்க்கெட் நம்மளுக்கு க்ளோஸ் ஆன வரைக்கும் நம்ம மார்க்கெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஓப்பன் ஆயாச்சு, ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வந்தாச்சு, அகெயின் ஓப்பனுக்கு மேலே போனாலும் திரும்பி வரும்போது ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே வரலை. அப்போ நான் அகெயின் மார்க்கெட்டோட மூமெண்ட் மேல் நோக்கி தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ இங்கேருந்து மேலே போனால் எவ்வளோ போவாங்க? அதுக்கு அந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டாப் லாஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல எது வரைக்கும் மேலே போவாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நேற்றுக்கு நம்ம 24,800 புட் அண்ட் 25,000 கால் பார்த்தோம். அப்போ மேலே போனால் 25,000 கால் வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்போ 25,000 லெவல் வரைக்கும் போயிருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து ஃபர்தராக இன்னும் மேலே போகணும்னா அதுக்கு மேலே எஸ்டர்டே ஹையை கட் பண்ணால் மட்டுமே ஃபர்தராக இன்னும் வேகமாக மேலே போக முடியும். அப்போ அந்த வேகமாக மேலே போடுறதுக்கு என்ன தடையாக இருக்குது அப்படின்ற பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றுக்கு க்ளோசிங்கில் இருந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி இன்றைக்கி கொஞ்சம் அதோட அதிகமாக தான் இருந்தாங்க. கொஞ்சம் பாசிட்டிவ் நோட்டில் காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸும் சரி, ஓடிஎம் கால் ஆப்ஷன்ஸும் சரி, ரெண்டுமே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே இருந்தாங்க. மார்னிங் இந்த 10 வரைக்கும், 10 முன்னாடி வரைக்கும். அகெயின் அந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன மேலே கீழேன்னு சொல்லி எவ்வளோதான் மேலே போனாலும் அதுக்கு ஏற்ற அளவுக்கு கீழே வந்திருக்காங்கன்றது, ஏன்னா அந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட தாக்கத்தினால. அகெயின் இம்ப்ளைடு வால்டிலிட்டி ரெண்டு பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் அவுட் ஆக அந்த 25,000 லெவலை பெருசாக கட் பண்ணாமல் அதுக்குள்ளே சைட்வேஸில் முடிச்சிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். நேற்றுக்கு க்ளோசிங்கில் இருந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டியோட இன்னைக்கு கம்மியாக இருக்காங்க அப்படின்றப்ப மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்றதையும் நீங்கள் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல மார்க்கெட் 24,800க்கு நியர்பை நேற்று க்ளோஸ் ஆனாங்களா, ஆனால் இன்றைக்கி அதை விட 213 பாயிண்ட் மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. அப்போ இது உங்களுக்கு ஏடிஎம்னு எடுத்துட்டா கூட, இதனுடைய டெல்டா 0.5ன்னு எடுத்துட்டா கூட, இந்த 213 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு இவங்க 100 பாயிண்ட்டுக்கு மேலேயாவது ஏறி இருக்கணும். ஆனால் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து வெறும் 64 பாயிண்ட் தான் ஏறி இருக்காங்க. அப்போ நீங்கள் இதிலே தெரிஞ்சுக்கணும், இந்த இம்ப்ளைடு வால்டிலிட்டி குறையும் போது அந்த டெல்டாவுக்கு உண்டான ஏற்றமும் கொஞ்சம் குறையுது. அதே மாதிரி இந்த இடத்துல மைனஸ் ஆகுறதும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த 24,800க்கு 800லேருந்து 25,000 போகிறதுக்கு 200 பாயிண்ட் மூவ்மெண்ட்டுக்கு 64 பாயிண்ட் தான் ஏறி இருக்காங்கன்னா, அவங்கள விட ஆப்போனண்ட் 24,800 புட்டு உங்களுக்கு 97 ரூபா, 33 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா டிகே ஆகிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதுக்கு அடுத்து இன்னைக்கு க்ளோசிங்கில் என்ன கொடுத்துருக்காங்க, அந்த பேசிஸில், அந்த க்ளோசிங் ப்ரைஸ் பேசிஸில் நாளைக்கு என்னென்னலாம் லெவல்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி க்ளோசிங்கில் 25,000 கால், 24,800 புட், 25,200 கால், 25,200 கால்
அண்ட் 25 100 கால், 24 900 கால், 24 900 புட்டு கொடுத்துருக்காங்க, 25,000 புட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு புட்டு 4 கால் இருக்கு, மல்டிபிள் ஹெச் கால் சைடு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மல்டிபிள் ஹெச் கால் சைடு கண்டினியூ ஆகணும் அப்படின்னா மார்க்கெட் நாளைக்கு இந்த 25,013 ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே நிற்கணும், ஃபஸ்ட்டு விஷயம். அப்போ இந்த 24,800 புட்டும் 25,000 காலுக்கும் இடைப்பட்டது 24,900. அப்போ இந்த 24,900லேயும் ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. ஸோ நாளைக்கு ஓப்பனுக்கு கீழே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே நின்னால் இந்த ஸ்ட்ராடல் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது, ஃபஸ்ட்டு விஷயம். அடுத்து இன்றைக்கி நம்ம எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மல்டிபிள் ஹெச் கால் சைடாக இருந்தாலும் இங்கே ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது. அப்போ இந்த ஸ்ட்ராங்கிள் நேற்றுக்கு எடுத்த அதே ஸ்ட்ராங்கிளோட ரேஞ்சே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ 25,000 காலுடைய க்ளோஸ் 120 அப்படின்றப்ப 25,120. ஸோ 25,120 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். அப்போ 24,800 புட்டுடைய க்ளோஸ் வந்து 70 அப்படின்றப்ப 24,730. ஸோ 24,730 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். அப்போ அந்த 120 + 70 190. அப்போ 25,190 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப், ஒயிட் ரேஞ்சுக்கு மேல் பக்கம். அப்போ அதுக்கு கீழே 24,800 மைனஸ் 190, அப்போ 24,610. 24,610 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ இதில் ஒவ்வொரு சினாரியோ முடிஞ்சதுக்கப்புறமும் அடுத்த நாள் மார்க்கெட் ஓப்பன் எங்கே வைக்கிறாங்கன்றதை பொறுத்து அடுத்த சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அது எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லேயும் என்னென்ன ஸ்ட்ரைக்ஸ் இருக்குன்றதையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ நேற்றுக்கு இருந்ததை விட இன்றைக்கி இம்ப்ளைடு வாலிடிட்டி குறைஞ்சு மார்க்கெட்டு முடிச்சிருக்காங்க. அது நாளைக்கு எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அடுத்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியுமே உங்களுக்கு தான் காலையில் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் வச்ச கேண்டிலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க, அதுக்கு கீழே வரவே இல்லை அப்படின்றப்ப இந்த இடத்துல ஓப்பன். அப்போ இந்த ஓப்பனுக்கு கீழேயும் அகெயின் வரலன்றப்ப அகெயின் மேலேயே தான் 51,000 அப்படின்ற ஒரு ரவுண்ட் நம்பர். அதாவது நேற்று நம்ம 50,500 51,500 அப்படின்னு 2 லெவல் எடுத்து அந்த 2 லெவலுக்கு உண்டான மிட் பாயிண்ட்டு 51,000. அந்த 51,000லே தான் அவங்க சேடல் போட்டு அந்த இடத்துல சைட் வேஸ்லேயே கொண்டு போயிருக்காங்க. ஸோ இன்றைக்கி க்ளோசிங் டேபிள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கினாலுமே அதே ஸ்ட்ராடல் தான் இருக்கும். ஏன்னா நம்ம நேற்று எடுத்த 50,500 அண்ட் 51,500 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 50,500 51,500 இதுக்குடைய மிட் பாயிண்ட் வந்து 51,000ன்றப்ப அந்த ஸ்ட்ராடல்லே முடிச்சிட்டாங்க. அப்போ 51,000 காலுடைய க்ளோஸ் 236 அப்படின்னா 51,236. இப்போ 51,236 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய டாப். ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்போ 51,000 மைனஸ் 247 அப்படின்றப்ப 50,753. ஸோ 50,753 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சுடைய பாட்டம். ஸோ அந்த 247 ப்ளஸ் 236 அப்போ 483 பாயிண்ட். அப்போ 51,483 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சுடைய டாப். அதுவே மைனஸ் 51,000. ஸோ ஒயிட் ரேஞ்சுடைய பாட்டம் அப்படின்றது 50,517. ஓகேங்களா? இப்போ இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் கிடச்சிருச்சு.
ரொம்ப நியர்பை, ரேஞ்சு கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த ரேஞ்ச் கம்மியாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பைரி. ஸோ இம்ப்ளாய்டு வால்டிலிட்டியும் ஒரு நோட் பண்ணி பார்த்துக்கணும். இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி 22, 23 கொஞ்சம் ஹையராக தான் இருக்காங்க. ஸோ அது என்னதுனால எந்த நியூஸ் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி ஹையாக இருக்குது. நாளைக்கு இந்த இம்ப்ளாய்டு வால்டிலிட்டி இதே லெவலை விட இன்னும் அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்சுக்கு மேலே இருக்காங்களா, எஸ்டர்டே ஹை அண்ட் லோக்கு மேலே இருக்காங்களா, ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே கீழே இருக்காங்களா அப்படின்றத கொஞ்சம் கவனித்து பார்த்துக்கணும். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இப்போ இடையில நம்ம இந்த பேட்ச் ஆரம்பித்ததுக்கப்புறம் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்படி நீங்கள் இப்போ இடையில வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் அந்த சாட்டர்டே சண்டே அப்படின்ற 2 செஷன் வந்து உங்களுக்கு சண்டே வந்து 2 செஷனுமே இருக்குது. அப்படி இருக்கிறது உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 790-4877-610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.